அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். ஓகே, இன்று நாங்கள் பார்க்க போவது என்னவென்றால், அதாவது 3 வகையான மிகவும் வித்தியாசமான ரேப்கள். இந்த ரேப்பை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். பார்ப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் கீனிங்கர் ரேப் என்று இதை அழைப்பார்கள். இது ஒரு சின்ன ஒரு ரேப். இந்த ரேப்பிலே என்ன நடக்கிறது என்றால், அழகானது ஒரு செக்மேட் மேற்கொள்ளப்படுகிறது. அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். ஓகே, உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து D4. இது வந்து குயின்ஸ் போன் கேம் என்று அழைக்கப்படும். இந்த ரேப்பானது விளக்குக்கான ரேப்பாகவே இருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வு Knight F6. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு C4. இது வந்து இந்தியன் டிஃபென்ஸ் நார்மல் வேரியேஷன். அடுத்த நகர்வு E5. இது வந்து புடபெட்ஸ் டிஃபென்ஸ் ருவின்ஷன் வேரியேஷன் என்று இதை அழைப்பார்கள். இது வந்து புடபெட்ஸ் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வாக இப்பொழுது இங்கே பாருங்கள். இப்பொழுது சிப்பாய் கட் பண்ணுகின்றது. இந்த மூக்கு என்ன பெயர் என்றால், இதுவும் புடபெட்ஸ் டிஃபென்ஸ் தான். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது நைட் போக போகிறது. எனவே நைட்டை காப்பாற்ற வேண்டும். எனவே இப்பொழுது நைட்டை நகர்த்துகின்றார். இங்கே நைட் போகிறது G4க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே பல காய்கள் எல்லாம் டெவலப்பாக இருக்கின்றது. ஒயிட்டினுடைய காய்கள். ஒயிட்டினுடைய காய் இங்கே போகக்கூடியதாக இருக்கின்றது. இந்த குயினை இந்த லைனில் நடத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நைட்டை இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஓகே, பல வகையான அட்வான்டேஜ்கள் இங்கே ஒயிட்டுக்கும் விளக்குக்கும் காணப்படுகின்றன. ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வாக 4வது நகர்வு பிஷப் A4. இதுக்கு என்ன பெயர் என்றால் புடபெட்ஸ் டிஃபென்ஸ் ருவின்ஷன் வேரியேஷன் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C6. இந்த சூழ்நிலையில் பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது என்று. பிளாக் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப் போகிறது. பாருங்கள், ஒயிட் நகர்வை தொடர்ந்து அடுத்த நகர்வாக நைட் F3. ஓகே, இப்பொழுது நைட் இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. உடனடியாக அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து பிஷப் B4 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே செக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் 2 வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று வந்து இந்த நைட்டை இங்கே கவர் கொடுக்கலாம். எந்த நைட் என்றால் இங்கே பாருங்கள், நான் காட்டுகின்ற நைட்டை கவனமாக பாருங்கள். இந்த நைட்டை இங்கே கவர் கொடுக்கலாம், அல்லாவிட்டால் இந்த நைட்டை இங்கே கவர் கொடுக்கலாம். ஓகே, பார்க்கலாம். இப்பொழுது அடுத்த நகர்வாக இப்பொழுது நைட் கவர் கொடுக்கப்படுறது. இந்த நைட், அதாவது நைட் D2. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். குயின் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. குயின் வந்து E7க்கு இங்கே நடத்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். ஒயிட்னுடைய நகர்வு சிப்பாய் முன்னோக்கி தள்ள இப்பொழுது A3க்கு சிப்பாய் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக நைட்டானது சிப்பாயை கட் பண்ணுகின்றது. இங்கே கட் பண்ண இப்பொழுது பதிலுக்கு என்ன நடக்கிறது என்றால், இது ஒரு பிளண்டர். சிப்பாயினால் மந்திரி கட் பண்ணப்படுகின்றது. இதன் காரணமாக இந்த ஆட்டத்திலே ஒயிட் ஆனது தோல்வி அடைய போகிறது. அதை பாருங்கள். இப்பொழுது அடுத்த அடியை கவனமாக பாருங்கள். நைட் D2 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இப்பொழுது இங்கே பாருங்கள், ஒரு ரிக்ஸ் காணப்படுறது. இங்கே இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த சிப்பாயினால் இதை வெட்ட முடியாது. ஏனென்றால் இந்த குயினானது இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. இங்கே செக் எடுக்க முடியும். எனவே இது ஒரு அழகானதொரு செக்மேட்டாக காணப்படுறது இந்த முதலாவது செஸ் ரேப். பாருங்கள், அடுத்த 2வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக 2வது ஒரு சின்ன ஒரு ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் blackburne shilling ரேப் என்று இதை அழைப்பார்கள். இந்த ரேப்பை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4, அடுத்தது E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் என்று அழைப்பார்கள். இந்த ஓப்பனிங் பேர். அடுத்த நகர்வு கிங்ஸ் நைட் ஓப்பனிங். நைட் நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நைட்டானது பிளாக்கினுடைய சிப்பாயை இலக்கு வைக்கின்றது. எனவே இதை தடுக்கும் விதமாக இப்பொழுது அடுத்ததாக நைட் நகர்த்தப்படுகிறது. இங்கே நைட் C6க்கு நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும். இதுக்கு என்ன என்றால் கிங்ஸ் நைட் ஓப்பனிங் நார்மல் வேரியேஷன். அடுத்த நகர்வு இது வந்து இட்டாலியன் கேம். ஓகே, இது வந்து இட்டாலியன் கேம். அதாவது பிஷப் கொண்டு இங்கே வைக்கப்படுறது C4 வைக்கப்படுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் D4. ஓகே, இது வந்து இட்டாலியன் கேம் blackburne shilling gambit என்று இதை அழைப்பார்கள். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது சிப்பாயை நைட் கட் பண்ணுகின்றது. இங்கே கட் பண்ண இப்பொழுது அடுத்த நகர்வு குயின் கொண்டே இங்கே வைக்கப்படுகிறது. அதாவது G5 குயின் வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த நகர்வாக நைட்டானது சிப்பாயை கட் பண்ணுகின்றது, இந்த ரூக்கினை கட் பண்ணுவதற்காக. ஆனால் இப்பொழுது ஒரு அழகானதொரு ஆட்டத்தை ஆடப் போகின்றது இந்த பிளாக். பாருங்கள் அது எவ்வாறு என்று. அடுத்த நகர்வாக குயின் கிராஸ் G2. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. இப்பொழுது அடுத்த நகர்வாக இங்கே நகர்த்த இப்பொழுது இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தினால் இந்த ஆட்டத்திலே செக்மேட்டாக போகின்றது. பொறுத்திருந்து பாருங்கள். குயின் கிராஸ் E4 and beautiful check. ஓகே, அடுத்த நகர்வானது இப்பொழுது இங்கே பாருங்கள். அடுத்த நகர்வை பிஷப் கொண்டு கவர் கொடுக்கப்படுகின்றது. இதனூடாக இப்பொழுது அடுத்த அடியிலே ஒரு செக்மேட். இது வந்து இரண்டாவது சின்ன ஒரு ட்ராப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ஒரு செஸ் ரேப்புக்கு போகலாம். பாருங்கள், இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் அது வந்து லீகல் ரேப். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். E5 இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்து நைட் F3 இது வந்து கிங்ஸ் நைட் ஓப்பனிங். இப்பொழுது சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகிறது. நைட்டினூடாக விளக்கினுடைய சிப்பாய் இலக்கு வைக்கப்படுகின்றது. ஓகே, வாருங்கள் அடுத்த நகர்வு சிப்பாய் நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது பாதுகாப்பு அளிக்கின்றது. ஒயிட் பிளாக் சிப்பாய் தன்னுடைய சிப்பாயை பாதுகாக்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து பிஷப். இதுக்கு பேர் பிலிடர் டிபென்ஸ் என்று இதை அழைப்பார்கள். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக பிஷப் கொண்டு இங்கே வைக்கப்படுகிறது. G4 வைக்கப்படுகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இங்கே பின் செய்கின்றது. இந்த பிஷப்பானது பிஷப் பின் செய்து கொண்டிருக்கின்றது. பிஷப் இந்த நைட்டை பின் செய்கின்றது. ஓகே, அடுத்த நகர்வாக நைட் இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். G6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. இது தள்ளியதன் பிற்பாடு இது ஒரு மிஸ்டேக்காகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டத்திலே ஒயிட் வின் பண்ண போகிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வு நைட் கிராஸ் E5. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் கிராஸ் D1 அண்ட் குயின் போய் விட்டது. குயின் போனாலும் பரவாயில்லை என்று இப்பொழுது ஒயிட்டானது ஆடப்போகிறது. கவனமாக பாருங்கள். ஓகே, அடுத்ததாக வெட்டி செக் அடிக்கப்படுகிறது. இங்கே செக் அடிக்க அடுத்த அடியிலே கிங் இங்கே வருகின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே கவனமாக பாருங்கள். இந்த கிங்கினூடாக வரக்கூடிய பெட்டிகள், இந்த கிங் இங்கு வர முடியாது, இதை வெட்ட முடியாது, இங்கு போக முடியாது. இப்பொழுது இந்த கிங் எங்கே போகிறது என்றால் இப்பொழுது அடுத்ததாக கிங் E7க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒயிட் என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய நைட்டை கொண்டே செக் அடிக்கின்றார்.
இங்கே செக் அடிக்க என்ன நடக்கிறது என்றால் இப்பொழுது அழகானதொரு செக்மேட். இந்த செக்மேட்டை நீங்கள் வடிவாக உங்களுடைய புறம்பாடு செஸ் போர்டிலேயே காய்களை அடிக்க நீங்கள் விளையாடுவதனூடாக இலகுவானதொரு வெற்றியை உங்கள் ஓப்பன் நெட்டுக்கு எதிராக பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, that's it. வாருங்கள், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.